Hello students, last video la nama vandu aspects of staffing la vandu recruitment, staffing, selection and training and development அப்படின்றது இருக்கிறத பார்த்தோம். அதில் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து internal source of recruitment, external source of recruitment அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்டர்னல் சோர்சஸ் மூலிமா வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ் பற்றி தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னா அதர் தேன் ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே இல்லாமல் அதை தாண்டி வெளியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேண்டிடேட்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ண வச்சு அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ். வெளியே இருக்கக்கூடிய சோர்சஸை ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். An enterprise has to tap external sources for various positions because all the vacancies cannot be filled through internal recruitment. உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை வச்சு மட்டும் நம்ம வந்து எல்லா ஜாப் வேக்கண்ட்டையுமே ஃபில் பண்ண முடியாது. அந்தந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். அது நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கவங்களுக்கே வந்து அது இருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் அப்படின்னும் போதே அது வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை புதுசாக படிச்சுட்டு வர்றவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அந்த ஜாப் பொசிஷனுக்கு நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த டைமில் நான் வந்து இன்டர்னல் சோர்சஸை விட எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆர்கனைசேஷன்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த ஜாபுக்கு ஃபிட் ஆகாமல் இருப்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு ஸ்கில் செட்டு இல்லாதவங்களாக கூட அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஜாப் பொசிஷனுக்கு அவங்கள வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ண தான் வந்து வெளியே இருக்கக்கூடிய சோர்சஸை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே கொண்டு வருவாங்க. எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொவைட்ஸ் வைட் சாய்ஸ் அண்ட் பிரிங்ஸ் நியூ பிளட் இன் த ஆர்கனைசேஷன். எக்ஸ்டர்னல் வெளியே இருந்து நம்ம வந்து கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுறோம், அவங்கள வேலையில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சாய்ஸஸ், நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புதுசாக படிச்சுட்டு வர்றவங்க அதாவது ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து புது டெக்னாலஜி படித்தவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நியூ ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த காமன்லி யூஸ்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. ஸோ என்னென்ன எக்ஸ்டர்னல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது டைரெக்டாக வந்து ஒர்க்கர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு வந்து அமர வைக்கிறது. ஓகேவா. அண்டர் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எ நோட்டீஸ் இஸ் பிளேஸ்ட் ஆன் த நோட்டீஸ் போர்ட் ஆஃப் த என்டர்பிரைஸ் ஸ்பெசிஃபைங் த டீடைல்ஸ் ஆஃப் தி ஜாப்ஸ் அவைலபிள். ஜாப் சீக்கர்ஸ் assembles outside the premises of the organization on the specified date and selection is done on the spot. ஸோ இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த டெய்லி வேஜஸ்க்காக தினக்கூலிக்காக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக போடுறது தான் இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது. அதாவது இப்போ சப்போஸ் திடீர்னு வந்து ஆட்கள் வந்து ஒரு லேபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க, ஒரு 50 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கனைசேஷன் அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த மாதிரி 50 லேபர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதுக்குன்னே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நோட்டீஸ் போர்டு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஜாப்ஸை டெய்லி ஜாப்ஸை வந்து செய்யறதுக்கு அவங்க வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணப்படுவாங்கன்னா செலக்ட் பண்ணப்படுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து அன்ஸ்கில்டு இல்லைனா செமி ஸ்கில்டு ஜாப்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. ஒன்று அதுக்கு வந்து பெருசாக படிப்பறிவு தேவை கிடையாது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்கில்டு
ஸ்கில்டு ஜாப்ஸாக தான் வந்து அது இருக்கும். ஓகேவா? அவங்களுடைய ரெமுனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். திஸ் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இஸ் வெரி இன்எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இதில் இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அதிகப்படியான செலவு வந்து கிடையாது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்றத நோட்டீஸ் போர்டில் போட போகிறோம். அதை பார்த்துட்டு அவங்க வந்து வேலைக்கு சேர போகிறாங்க. ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஃபில்லிங் casual vacancies when there is a rush of work or when some permanent workers. ஸோ மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் வேக்கன்சிஸ்க்காக தான் தேவைப்படுவாங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ரஷ் ஆஃப் ஒர்க், அதிகப்படியான ஒர்க் இருக்குது, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 50 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது அப்போது இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். அப்படி இல்லைன்னா பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து வர முடியாது அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். கேஷுவல் காலர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போது ஒரு கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது தன்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்னா அப்போது எல்லா டைப்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸும் ஒன்று வந்து அந்த ஜாப் பொசிஷனுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிறவங்களும் இருப்பாங்க, சிலர் வந்து ஃபிட் ஆகாதவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்ளை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும்தான் அவங்க குவாலிஃபைட் பர்சன்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணப்படாத கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய டேட்டா பேஸில் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தேவை ஏற்படுது, ஒரு ஜாப் பொசிஷனை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸில் போய் பார்ப்பாங்க. டேட்டா பேஸில் போய் பார்த்துட்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவங்கள வந்து ஜாபுக்கு சேர்த்துக்காமல் இருப்பாங்க பாருங்கள். அதாவது ஏற்கனவே இருந்த பொசிஷனுக்கு ஃபிட் இல்லாமல் இருக்கவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து மறுபடியும் அவங்க வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி இப்போ இருக்கிற ஜாப் பொசிஷனுக்கு யாராவது ஃபிட் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூக்கு அவங்க வந்து கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து கேஷுவல் காலர்ஸ். இல்லை அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனே வந்து தானாகவே வந்து கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணுறது, ஏதாவது வேக்கன்சி இருக்கா, நான் வந்து இந்த மாதிரி ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு இங்கே ஜாபுக்கு ஏதாவது வேக்கன்சி இருக்கா அப்படின்னு டைரெக்டாக கூட போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸை ஆர்கனைசேஷன்ஸை போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல் நோன் கம்பெனியில் வாலண்டியராகவே என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ரெஸ்யூம்ஸை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அந்த ரெஜிஸ்டர்ட் பண்ண கேண்டிடேட்ஸை வந்து அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி அவங்களுடைய தேவை ஜாப் பொசிஷனுக்கு எந்த கேண்டிடேட்டாவது ஃபிட் ஆகுறாங்களான்னு பார்த்துட்டு அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் காலர்ஸ். ஓகே, இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபுக்காக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்வர்டைஸிங் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு ரெக்ரூட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆர்கனைசேஷனை பற்றினியும் அதே போல் என்ன ஜாப் பொசிஷன் இருக்குது, அந்த ஜாப் பொசிஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான அலவன்சஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலிமா எலாபரேட்டிவாக இன்ஃபர்மேஷனை வந்து அந்த அப்ளிகன்ஸ்க்கு கொடுக்க முடியும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய பொசிஷனுக்கு ஏற்ற ஒரு ஜாபா அப்படின்றத கரெக்டாக அவங்க ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மே பி பிளேஸ்ட் இன் லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் தட் மே பிரிங் ஃப்ளட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அண்ட் மெனி டைம்ஸ் ஃப்ரம் குவைட் அன்சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அப்ளிகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படியே இருந்தால் கூட அதில் வந்து
அன்சூட்டபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதை வந்து அதில் கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிப்ளமா முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, என்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போது கவர்மெண்ட்டினுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பதிவு பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஜாப் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான லெட்டர் வந்து அனுப்புவாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இல்லை அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வந்து நடக்கிறது. ஓகேவா? ஆனால் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணுறது வந்து கிடையாது. ஓகேவா? சப்போஸ் இப்போ 10th 12th முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிகிரி முடிக்கிறாங்கன்னா அதையும் அவங்க கொண்டு போய் என்ன பண்ணணும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாதான் கரெக்டான கேண்டிடேட்டை வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண முடியும். அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு கோர் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, கரெக்டான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கரெக்டாக பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும், ரெக்ரூட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ். பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயோடேட்டாஸ் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பயோடேட்டாஸ் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஜாப்னு கிடையாது, எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்கும் வந்து அவங்க பயோடேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. எங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஜாப் பொசிஷனுக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு அவங்க ஏஜென்சி கிட்ட சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏஜென்சிஸில் இருக்கிறவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய பயோடேட்டாஸை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிளாக அந்த ஜாப் பொசிஷனுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள அப்ரோச் பண்ணி கால் பண்ணி இந்த மாதிரி சர்டன் கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேண்டிடேட்டை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலிமா. மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது டாப் லெவல் மிடில் லெவல் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சில கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கன்சல்டன்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பயோடேட்டாஸையும் இவங்க எல்லாருமே நிறைய பேருடைய மேனேஜரியல் பொசிஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பொசிஷன்ஸ் இருக்கக்கூடிய பயோடேட்டாஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு இந்த கன்சல்டன்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணும்போது அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயோடேட்டாஸை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த சர்டன் கேண்டிடேட்டை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷனோட லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸாக இருந்தாலும் சரி, இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ஒரு ஃபீஸ் மாதிரி அவங்க வந்து வாங்கிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஏஜென்சிஸ் மூலியமாகவும் கன்சல்டன்ட்ஸ் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்தது கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காலேஜஸில் ஃபைனல் இயர் படிக்கும்பொழுது எந்தவித அரியர்ஸும் இல்லாமல் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த காலேஜஸோ இல்லை யூனிவர்சிட்டிஸோ வந்து வர வைப்பாங்க, அவங்களோட டைஅப் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தி அவங்கள வந்து நல்ல அதாவது எந்த அரியர்ஸும் இல்லாமல் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ அவங்க வந்து அதன் மூலிமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. இது ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி. இது வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
அடுத்தது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ்னால் ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ, ஸோ அவங்க மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் மூலிமா கூட ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க. Such applicants are likely to good employees because their background is sufficiently known. A type of preliminary screening takes place because the present employees know both the company and the candidates and they would try to satisfy both. So இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த எம்ப்ளாயி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து ஓகே அவங்க ரெஃபர் பண்ணுறவங்களும் கரெக்டான கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்ற அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்வியூக்கு அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா, என்னதான் ஆகக்கூடியவங்களை மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்தது லேபர் கான்ட்ராக்டர்ஸ், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறது. அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஏஜென்சிஸ் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேபர்ஸையும் ஒர்க்கர்ஸையும் வந்து ஆர்கனைசேஷனுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான், அதாவது 1 வருஷம் கான்ட்ராக்ட் இல்லை 6 மாத கான்ட்ராக்ட் அந்த அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க. லேபர் கான்ட்ராக்டர்ஸ் மெயின்டைன் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் வித் லேபரர்ஸ். தே கேன் ப்ரொவைட் ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அட் ஷார்ட் நோட்டீஸ். அதாவது லேபர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸோட, அதாவது இந்த டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய இந்த லேபர்ஸ் கூடலாம் பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க. அதாவது இந்த சின்ன சின்ன வேலைகள், கூலி வேலைகள் செய்கிறவங்களாக தான் வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் த்ரூ லேபர் கான்ட்ராக்டர்ஸ் who are themselves employees of the organization. The disadvantage of this system are that if the contractor himself decides to leave the organization, அதாவது ஒர்க்கர்ஸை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் இருக்கலாம், இல்லை 6 மாதம் இருக்கலாம், இல்லை 1 இயர் இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த கான்ட்ராக்ட் ஏஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனோட ஒரு இணக்கம் இல்லாமல், இல்லை வந்து அந்த ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் ஏஜென்சி வெளியே போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்ட் மூலமாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸும் வந்து என்ன ஆகும், அந்த வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அட்வர்டைசிங் ஆன் டெலிவிஷன். டிவியில் வந்து ஆட் கொடுக்கறது. ஓகேவா, ஸோ அந்த ஆட் கொடுக்கறது மூலியமாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆர்கனைசேஷனுக்கான வேக்கன்சிக்கு, ஜாப் பொசிஷனுக்கு அவங்க வந்து கேண்டிடேட்ஸை வந்து அப்ளை பண்ண வைக்கிறது. ஓகேவா, இது வந்து டெலிகாஸ்டிங் ஆஃப் வேக்கன்ட் போஸ்ட் ஓவர் டெலிவிஷன். டிவி மூலியமாக வந்து வேக்கண்ட் போஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதன் மூலமா வந்து கேண்டிடேட்ஸை வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ண வைக்கிறது. அடுத்தது வெப் பப்ளிஷிங். அது நமக்கு தெரியும், இன்டர்நெட் மூலிமா நிறைய மீடியாஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அதே போல் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான ஜாப் பொசிஷனுக்கு தேவையான ஜாப் சீக்கர்ஸ் வந்து என்னென்ன ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து இந்த மீடியாஸ் மூலிமா வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி கரெக்டான கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ஜாபுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலிமா வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறது. 10 ways to apply த்ரூ எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஓகேவா, ஒரு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலிமா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய ஜாப் பொசிஷனை ஃபிட் பண்ணுறதுக்கு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.